விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் மனிதனுடைய மரணச் சம்பவத்திலிருந்து அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிற வரை, அதைத் தொடர்ந்து ஒரு மரணச் செய்தியை நாம் கேள்வியுறும் பொழுது எப்படிப்பட்ட ஒழுங்குமுறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது வரை நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய நண்பர்களிலோ நம்முடைய குடும்பத்தினர்களிலோ நம்முடைய உறவினர்கள் யாராவது மரணித்தால் மரணித்த அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. இந்த உலகத்தில் அதிகம் பாசம் வைத்திருந்த மனிதர்கள், இந்த உலகத்தில் அதிகம் நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள், கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், இப்படி யாராவது ஒரு வீட்டில் மரணமடைந்தால் மரணமடைந்த அந்த குடும்பத்தினர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள். அப்பொழுது ஒரு இறை விசுவாசியுடைய கடமை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை கூறுவது மூமியினுடைய கடமை. அந்த அடிப்படையில் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் அமருவார்களோ அங்கெல்லாம் நாங்களும் அமருவோம். ஒரு நபிமொழி, நஸஈ அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது எங்களோடு ஒரு தோழரும் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் நடமாடுகிற வயதில் உள்ள ஒரு குழந்தையோடு சபையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த குழந்தை அவரை கொஞ்சுவது, அவர் அந்த குழந்தையின் மீது பாசம் செலுத்துவது, இப்படியே அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அந்த நபி தோழர் அமர்ந்திருந்தாராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழரை பார்த்து கேட்டார்கள், இந்த குழந்தையை நீங்கள் அதிகம் விரும்புவீர்களா என்றார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அதிகம் எனது பிள்ளையை நான் நேசிக்கிறேன். நான் எப்படி எனது பிள்ளையை நேசிக்கிறேனோ அதே போல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. ஒரு 2-3 நாள் சென்ற பிறகு அந்த தோழரை சபையில் காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி விசாரித்து பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கிறது. அந்த துக்கம் தாழாமல் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையை விட்டும் ஒதுங்கி அழுது கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய நிலையை விசாரித்து வந்த தோழர்கள் அந்த செய்தியை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருடைய வீட்டுக்கு சென்று அந்த தோழரை சமாதானப்படுத்தி அவரிடத்தில் 2 கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். தோழரே, உங்களுடைய குழந்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்தான். உங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி அடைவது உங்களுக்கு தேவையா, அல்லது அந்த குழந்தை உங்களுக்கு முன்னரே சென்று சொர்க்கத்துடைய வாசலில் நின்று என்னுடைய பெற்றோர்கள் வராமல் நான் செல்லவே மாட்டேன் என்று உங்களை அழைத்து சொர்க்கத்திற்கு செல்லுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? 2 கேள்வி. உங்களுடைய குழந்தையோடு கொஞ்சி உங்கள் குழந்தையோடு பாசத்தை செலுத்தி சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வது உங்களுக்கு முக்கியமா, அல்லது உங்களுடைய குழந்தை உங்களுக்கு முன்னதாகவே சொர்க்கத்திற்கு சென்று வாசலில் நின்று பெற்றோர்களை எதிர்பார்த்து எனது தாயும் தந்தையும் வந்தால் தான் யா அல்லாஹ் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று அந்த குழந்தைகள் உங்களை எதிர்பார்த்து நின்று உங்களை அழைத்து சொர்க்கம் செல்லுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? யா ரசூலல்லாஹ், நான் எனது பிள்ளை
சொர்க்கவாசலில் நின்று என்னை எதிர்பார்த்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதையே நான் விரும்புகிறேன் என்றார்கள். அப்படியே ஆகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமாதானமாக இருங்கள், அப்படியே ஆகட்டும். அருகில் இருக்கிற நபித்தோழர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது இவருக்கு மட்டும் நீங்கள் செய்கிற உபதேசமா? இந்த வாய்ப்பு இவருக்கு மட்டுமா? அல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அருமையான வாசகத்தை சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த உள்ளங்களுக்கு. பொதுவாக மனிதனுடைய நாவுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குதுங்க. ஒரு சில வார்த்தைகளை பேசினால் ஒரு சில பேர்களுடைய உள்ளம் அப்படியே சந்தோஷப்படும். ஒரு சில வாசகங்களை நாம் பேசினால் அவர்களுடைய மனக்கவலை எல்லாம் நீங்கி, அந்த மனக்கவலை எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்கி அவர்கள் மனக்கவலையிலிருந்து உடனடியாக விடுபெறுகிற அளவுக்கு மனிதனுடைய நாவுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நல்லதை பேசுங்கள், அவர்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள், இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியங்களை மென்மேலும் பேசாமல், அவர்கள் எதன் மூலம் துக்கப்பட்டிருக்கிறார்களோ, எதன் மூலம் மனக்கவலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்களோ, அந்த மனக்கவலையை கண்டறிந்து பொறுமையை கடைபிடிக்க சொல்லி சொர்க்கம் சம்பந்தப்பட்ட 4 நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் என்பது இந்த நபிமொழியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம். இனி ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியில் 1284வது நபிமொழி. இது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேரன். ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென சக்கராத்துடைய நேரம், மகள் சொல்லி அனுப்புகிறார், தந்தை எங்கிருந்தாலும் உடனடியாக இங்கே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தூதரை அனுப்புகிறார். வந்த தூதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தை மகளுடைய மகன் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இருக்கிறாராம், அவரை நீங்கள் வந்து பார்க்க வேண்டுமாம், உங்களுடைய மகள் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது மகளுக்கு போய் சலாம் சொல்லுங்கள். எவ்வளவு சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் பாருங்கள். இது நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் நாம் எப்படி நடந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒப்பீட்டுக்காக வேண்டி இந்த சம்பவத்தை சொல்கிறேன். தோழரே, எனது மகளுக்கு முதலில் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், எனது மகளிடத்திலே சொல்லுங்கள், கொடுத்த அல்லாஹ்வுக்கு எடுக்கிற உரிமையும் உண்டு, அதை மறக்க வேண்டாம் என்று எனது மகளிடத்திலே போய் சொல்லுங்கள். கொடுக்கிற அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு பொருளை அல்லாஹு தஆலா, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை, குழந்தை செல்வத்தை, பொருளாதாரத்தை எப்படி அல்லாஹு தஆலா தந்தானோ, தந்த அவனுக்கு அதை திரும்ப ஏற்கிற உரிமை உண்டு என்பதை எனது மகளுக்கு சொல்லுங்கள். மேலும் பொறுமை காக்க சொல்லுங்கள், பொறுமைதான் மிகச் சிறந்தது என்று போய் சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர் போய் சொல்லுகிறார். அந்த அம்மா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அவர் வந்தாக வேண்டும் என்று சத்தியத்தை சொல்லி அழைத்து வாருங்கள் என்கிறார்கள். தோழர் திரும்ப வருகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் வர வேண்டுமாம். அப்படியா, உடனே வருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்த உடனே கூட கொஞ்சம் தோழர்களும் எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய, அதாவது பேர குழந்தையை பார்க்க சென்ற சம்பவம். அந்த செய்தியை கேட்ட உடனே மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆறுதல் வார்த்தையை பாருங்கள். கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை உண்டு, பதட்டம் அதற்கு. என்றைக்கு பிறந்தோமோ அன்றைக்கு அல்லாஹு தஆலா தேதியை எழுதிவிட்டான், இறக்கிற தேதியை. யாராவது மாற்ற முடியுமா? அல்லாஹு தஆலா பிறக்கிற நேரத்திலேயே இறக்கிற தேதியை எழுதி தீர்மானித்து விட்டான். எனக்கு வயது 60, உங்களுக்கு வயது 50, தீர்மானமாகிவிட்டது. இந்த தீர்மானம் செய்த அந்த விதியை மாற்றுகிற ஒரு சக்தி ஒரு அமலுக்கு உண்டு. அது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய விதியையே மாற்றுகிற, அல்லாஹ் தஆலா மாற்றி எழுதுவான், என்னுடைய அடியான் இதை வேண்டி விட்டானே, என்னுடைய அடியான் இதை செய்து விட்டானே என்பதற்காக. அது எது தெரியுமா? யார் ஒருவர் தன்னுடைய உறவினர்களை, இரத்த பந்தத்தினர்களை பேணி வருகிறார்களோ அவர்களுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் நீட்டுவான். ஒன்று. இரண்டாவது, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை அதிகம் அதிகம் செய்கிறார்களோ பிரார்த்தனைக்கு விதியை மாற்றுகிற சக்தி உண்டு. அல்லாஹு தஆலா இது இந்த நாளில் நடக்க வேண்டும் என்று நம்முடைய விதியில் எழுதினால், நான் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த விதியில் எனக்கு வருகிற தீங்கை அல்லாஹு தஆலா நிப்பாட்டி விடுகிறான். துஆவுக்கும் அந்த சக்தி உண்டு.
உறவினர்களை, குடும்பத்தினர்களை அரவணைத்து வாழ்கிற பொழுதும் அந்த சக்தி உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை உண்டு, பதட்டம் வேண்டாம். பொறுமையை கைக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. பொறுமை எப்பொழுது? தொடர்ந்து 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம். பொறுமை என்பது ஒரு சோதனை ஏற்படுகிற ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொறுமை என்பது அந்த சோதனைகள் எல்லாம் நடந்து கஷ்டப்பட்டு அழுது துன்பப்பட்டு 1 வாரம், 1 மாதம், 1 வருடம் பொறுத்தல்ல பொறுமை. பொறுமை என்பது அந்த ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ குழந்தையை போய் பார்க்க போனார்கள். அந்த குழந்தையினுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அந்த குழந்தையினுடைய மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழ, தோழர்களும் அழ, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து தோழர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்களில் இருந்தா கண்ணீர் வருகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தை அல்லாஹ் உள்ளத்திலே கொடுத்தான். உள்ளத்தினுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர். ஆனால் என்று சொல்லி நாவை பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை பேணுங்கள், பேண வேண்டிய நேரம் இது. பதட்டப்படும் பொழுது மனிதன் பேசுவானே, பேண வேண்டிய நேரம் இது. காரணம், அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ஆமீன் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான நடைமுறை நமக்கு காண்பித்து தந்தார்கள். இதற்கு என்ன காரணம்? ஒரு நண்பர் மரணித்தார், உங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. உடனே அந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதனுடைய பலன் என்ன நண்பர்களே? என்ன பலன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு அபி ஷைபா என்கிற ஒரு கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். துன்பத்தில் உள்ள கவலையில் உள்ள கஷ்டத்தில் உள்ள ஒரு சகோதரனை போய் சந்தித்து அவருக்கு நீங்கள் உங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து ஆறுதல் கூறினால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் எல்லோரும் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆடையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, கவலைக்கு உள்ளாகி இருக்கும் பொழுது அதை நினைத்து சந்தோஷப்படுகிறவன் மூமின் அல்ல. மென்மேலும் அவருக்கு கவலை உண்டாக்குகிற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறவன் மூமின் அல்ல. அவருடைய கவலையை போய் மென்மேலும் ஊர் ஊரா போய் சொல்லி மேலும் அவரை கவலைக்கு உள்ளாக்குபவன் மூமின் அல்ல. அவர் கவலை அடைந்தார் என்று தெரிந்தவுடன், ஒரு மூமியினுடைய உடலை போன்றவர் இன்னொரு மூமின். அவருடைய கவலை நம்மை பாதிக்க வேண்டும், அவருடைய வேதனை நம்மை மனவேதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும். நம்முடைய சகோதரர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார், ஓடி போய் 4 நல்ல வார்த்தை சமாதானமாக சொல்லி, மறுமையை சொல்லி, சொர்க்கத்தை சொல்லி, உலக நாட்டு நடப்புகளை சொல்லி, இப்படி அந்த சகோதரரை அவர் துன்பப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது உடனிருந்து ஆறுதல் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் எல்லாம் பார்த்து, இது என்ன வித்தியாசமான ஆடை, இந்த இவ்வளவு பெரிய கண்ணை கவருகின்ற இவ்வளவு அருமையான ஆடை அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுத்திருக்கிறானே என்று பொறாமை கொள்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆடை அலங்கரித்து அந்த தோழரை பெருமைப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டியது, மரணப்பட்ட வீட்டிற்கு சென்று நல்ல 4 ஆறுதல் வார்த்தை கூறுவது நமக்கு சிறந்த ஒரு நபி வழியாக இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 100வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் யாராவது வீட்டில் இறந்து போனால் துக்கத்தை வெளிப்படுத்த அழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அழுகிறோம் என்கிற பெயரில் ஒப்பாரி வைத்து அழுவதோ, மடத்தனமான வார்த்தைகளை சொல்லி அழுவதோ, தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அழுவதோ, முகத்தை கீறிக்கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்தவோ, தலைவிரி கோலத்தோடு இருந்து துக்கத்தை நாம் மக்கள் மத்தியிலே காண்பிக்கவோ செய்தல் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. சாதாரணமான தடை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்துகிற வாசகத்தை கேளுங்கள் நண்பர்களே. இறை மறுப்பில் தள்ளும் 2 காரியங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் மக்களிடத்திலே உண்டு. இறை நிராகரிப்புக்கே அது உங்களை தள்ளிவிடுமாம். அது என்ன காரியமாம்? யாராவது உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தால், குறும்புத்தனங்களிலே ஈடுபட்டால், அவர்களுடைய குலத்தை, அவர்களுடைய குடும்பத்தாரை இழுத்து வைத்து பேசுவது. சம்பந்தப்பட்ட அவர் உங்களிடத்தில் வம்பு தும்புகளுக்கு வந்தால் அதிகபட்சம் அவரை பேசலாம். அவருடைய தாய்
அவருடைய தந்தை, அவருடைய குடும்பம், அவருடைய குலம், கோத்திரம், இவர்களை எல்லாம் வைத்து பேசுவது. இது உங்களை இறை மறுப்பில், இறை நிராகரிப்பில் கொண்டு போய்விடும். ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் அவருடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒப்பாரி வைத்து அழுவது, பரமதீர காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி எல்லாம் வாழ்ந்தார் என்று புகழ் பாடி ஒப்பாரி வைத்து அழுவதும் இறை மறுப்பில் உங்களை கொண்டு போய்விடும். 2 காரியம் மக்கள் மத்தியிலே உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகத்தை பார்க்க வேண்டும் என்பர்களே. யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களிடத்தில் பையத்து வாங்குவார்கள். கேள்விப்பட்டதுண்டா நீங்கள்? தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை வாங்குவார்கள். மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை தழுவுபவர்களாக இருந்தால் உடன்படிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கூட்டுவார்கள். என்ன கூட்டுவார்கள்? தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், விபச்சாரம் கூடாது, மதுபானம் கூடாது. அந்த வரிசையில் குழந்தைகளை கொல்வது கூடாது. காரணம், மக்காவாசிகளிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை வாங்கும் பொழுது மக்காவாசிகளிடத்தில் மட்டும் பிரத்யேகமாக வாங்குவார்கள். பெண்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை வாங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி வாங்கி இருக்கிறார்கள் என்பதை அபூதாவுதினுடைய 2724வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களாகிய எங்களிடத்தில் இந்த உடன்படிக்கையை நீங்கள் மீறவே கூடாது என்று சொல்லி எங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்கிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு துக்கம் ஏற்படும் பொழுது நீங்கள் முகத்தில் அறையக்கூடாது. உங்களுடைய முகத்திலேயே நீங்க அடிச்சுக்கிறது கூடாது. சங்கடங்கள் ஏற்படும் பொழுது, துக்கங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் அந்த சங்கடங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே தீமையை வேண்டக்கூடாது. யா அல்லாஹ், உனக்கு என் பையனை தான் கண்ணு தெரிஞ்சுதா, வேற யாரையும் கண்ணு தெரியலையா? யா அல்லாஹ், எவ்வளவோ குடும்பங்கள் உண்டு, அந்த குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்காம என் குடும்பத்துக்கு மட்டுமா தெரிஞ்சது? அல்லாஹ்வை திட்டுவது. யா அல்லாஹ், அவரோடு சேர்ந்து நானும் போறேன், என்னையும் மௌத்தாக்கு என்று சொல்லுவது. அப்படி சொல்லும் பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொன்னால் என்ன நடக்கும்? தீமையை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டக்கூடாது. 3வது, உங்களுடைய ஆடைகளை கிழிக்க கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் வரும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய நிதானத்தையே இழந்து விடுகிற சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் ஆடைகளை கிழித்துக் கொண்டு கோபத்தை வெளிப்படுத்துவது, துக்கத்தை வெளிப்படுத்துவது கூடாது. 4வது, தலையை விரித்துக் கொண்டு அலங்கோல நிலையில் இருத்தல் கூடாது. பெண்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிற உடன்படிக்கையை பாருங்கள் தோழர்களே. தாய்மார்கள் சொல்கிறார்கள், சஹாபி பெண்கள், இந்த உடன்படிக்கையை பெரும்பான்மையான பெண்கள் மீறினார்கள், ஒரு சில பெண்களை தவிர என்று சஹாபை பெண்மணிகள் கூறுகிறார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு மரண சம்பவம் நடந்தால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் மிகப்பெரிய அளவில் துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். பெண்கள் தான் அதிகம் நரகத்திலும் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே பாசம் அதிகம் பெண்களுக்கு. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கிறான் என்றால், உணர்ச்சி வசப்படுதல், பாசத்தை வெளிப்படுத்துதல், அன்பை அளவுக்கு அதிகமாக காட்டுதல், இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வைத்திருக்கிறான். நம்முடைய வீடுகளை சாதாரணமாக பார்க்கலாம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் மீது நாம் வைத்திருக்கிற பாசத்தையும் நம்முடைய மனைவிமார்கள் வைத்திருக்கிற பாசத்தையும் வைத்து பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான் அவர்களை. ஆகவே அதிகமான பாசம் வைத்த, அதிகமாக அன்பு வைத்த, அளவுக்கு அதிகமாக பிரியம் வைத்த மகன், கணவன், தன்னுடைய தம்பி, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் மரணித்து போனால் அவர்களால் தாங்க முடியாது. உண்மைதான். இருந்தாலும் சொர்க்கத்திற்குரிய பெண்களுடைய லட்சணம் அதுவல்ல. அது அறியாமை கால பெண்களுடைய லட்சணம். ஒப்பாரி வைப்பது, தலை விரித்து போடுவது, சட்டையை கிழிப்பது, முகத்தில் அடிப்பது, மடத்தனமான வார்த்தைகளை சொல்லுவது, அல்லாஹுவையே ஏசுவது, இவைகளெல்லாம் இறை விசுவாசிகளுடைய பண்பல்ல. துக்கத்தை வெளிப்படுத்துகிற தன்மை இதுவல்ல. இது உங்களை இறை மறுப்பிலேயே கொண்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் அதிக கவனம் தேவை. புகாரியில் 1294வது ஒரு நபிமொழி. இந்த நபிமொழியும் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நான் அவர்களை விட்டும் ஒதுங்கி விட்டேன், எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அவர்களை விட்டும் ஒதுங்கி கொண்டேன், இந்த காரியத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போரிலே ஒரு தோழரை கொன்ற ஒரு சம்பவம் போர் முடிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது அங்கே? காலித் பின் வலீத் அவர்கள் ஒரு எதிரியை துரத்தி கொண்டே சென்றார். அவர் காலித் பின் வலீதுடைய பிடியிலே சிக்கிக் கொண்டார். காலித் பின் வலீத் அவர்கள் கொலை செய்கிற நேரத்தில் அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். காலித் பின் வலீத் அவர்கள் உயிருக்கு பயந்துதான் அவர் சொல்லுகிறார் என நினைத்து அவரை கொன்று விட்டார். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. இது ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதே, அவருடைய உள்ளத்தை நீ திறந்து பார்த்தாயா என்று சொல்லி உடனே தன்னுடைய 2 கரத்தை உயர்த்தி, அல்லாஹுவே, காலிதுடைய செயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல, இவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்களை விட்டும் நான் ஒதுங்கி கொண்டேன், இவர்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய தொலைவு உண்டு, தூரம் உண்டு, பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், இப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் வந்தால் அது மிகப்பெரிய கடுஞ்சொல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களை விட்டும் ஒதுங்கி கொண்டேன். யாரை விட்டும்? தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். யாரை விட்டும்? எந்த ஒரு பெண் கன்னத்தில் அறைந்து கொள்கிறாளோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறாளோ, மூடத்தனமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே கிடையாது. நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் யார்? மரண செய்தி கேட்டவுடனே இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நம்மை சார்ந்தவர்கள். எந்த ஒரு மடத்தனமான வார்த்தைகளையும் கூறாமல் உள்ளத்தினுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக அழுகிறவர்கள் மட்டும் நம்மை சார்ந்தவர்கள். நம்மை சாராதவர்கள் எல்லாம் யார்? ஒப்பாரி வைத்து அழுவது, மடத்தனமான வார்த்தைகளை கூறுவது, இப்படியெல்லாம் சங்கடங்களை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட காரியத்திலே இருந்து நம்மை தடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு துக்ககரமான சங்கடகரமான காரியங்கள் வரும் பொழுது இது போன்ற காரியங்களை செய்தல் கூடாது என்பதில் அதிக கவனம் நாம் செலுத்த வேண்டும். மூன்றாவது, ஒரு மனிதனை கொண்டு போய் நம்ம கொண்டு அடக்கிட்டோம். அடக்கிய உடனே அவருடைய குடும்பத்தினுடைய வாரிசுகள், நல்ல வார்த்தையை கவனிக்கணும், சொத்து யாருக்கெல்லாம் உரிமையாக நான் இறந்தால் என்னுடைய சொத்து யாருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கிற சொத்துரிமை சட்டத்தின் கீழ் வாரிசுகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் இறந்து கபரில் கொண்டு போய் அடக்கிய பிறகு இவர்கள் வெளியிலிருந்து ஒரு சில நன்மைகளை செய்தால் அது அவருக்கு போய் சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை உண்டு. என்ன கடமைன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான், நமக்கு வேதத்தை தந்தான், தூதர்களை அனுப்பினான், ஹராம் ஹலால்களை தெளிவாகவே அறிவித்து அதை பின்பற்றி நடங்கள் என்று சொன்னான். கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை கண்டிப்பாக பேண வேண்டும் என்றான். உபரியான வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை நெருங்க நீங்கள் விரும்பினால் செய்யலாம் என்றான். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்தை பின்பற்றி நல்லமல்கள் செய்வது எல்லோருக்கும் கடமை. ஒரு சில வசனங்களை பாருங்கள். 2வது அத்தியாயத்தின் 134வது வசனம், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம். இந்த உலகத்தை விட்டும் விடைபெறும் பயணத்தின் மூலம் சென்ற எல்லோரும் சென்றுவிட்ட சமுதாயம். லஹமா கஸபத் வலக்கும் மா கஸபுத்தும், அவர்களை பற்றி உங்களிடத்திலும் கேட்கப்படாது, உங்களை பற்றி அவர்களிடத்திலும் கேட்கப்படாது. வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், நிச்சயமாக அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கு, அவர்களை குறித்து நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது? அவரவர்கள் நன்மையை செய்தால் அவரவர்களுக்கு கூலி, அவரவர்கள் தீமையை செய்தால் அவரவர்கள் அதை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 286வது வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் சோதிக்க மாட்டான். லஹமா கஸபத் வ அலைஹா மக்தஸபா, அவர்கள் சம்பாதித்த நன்மை அவர்களுக்கு,
அவர்கள் சம்பாதித்த தீமையும் அவர்களுக்கு. வெளியில் இருக்கிறவர்கள் யாரும் அதை சுமக்க முடியாது. வெளியில் செய்கிற தீமைக்கு அவர்களும் பங்காளியாக முடியாது. வெளியில் செய்கிற நன்மைக்கு அவர்களுக்கு கூலியும் கிடைக்காது. அவர்களுடைய பணி தனி, அது முடிந்து போனது. உங்களுடைய காரியம் தனி என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். 6வது அத்தியாயத்தின் 164வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் வலா தஜிரு வாஜிரத்துன் விஸ்ர உஹரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. என்னுடைய சுமையை நீங்களோ உங்களுடைய சுமையை நானோ நிச்சயம் சுமக்க முடியாது என்பது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 53வது அத்தியாயத்தின் 38 39வது வசனம். அல்லா தஜிரு வாஜிரத்துன் விஸ்ர உஹரா, ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க முடியாது. வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் என்ன முயற்சித்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இப்பொழுது பாருங்கள், அவர்கள் சென்று போன சமுதாயம், அவர்களை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படாது. நீங்கள் செய்தவை உங்களுக்கு, அவர்கள் செய்தவை அவர்களுக்கு. 1வது வசனம். 2வது வசனம், அவர்கள் நன்மையை செய்தால் அவர்களுக்கு, அவர்கள் தீமையை செய்தால் அதையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். 2வது வசனம். 3வது வசனம், ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க முடியாது. 4வது வசனம், அவரவர்கள் தங்களுடைய வாழ்வில் என்ன காரியங்களை செய்தார்களோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பொது விதிகள், பொது சட்டங்கள். எப்படி தொழுகை இறை விசுவாசியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை, மாதவிலக்கு பெண்களுக்கு கூடாது, தொழக்கூடாது, விதிவிலக்கு என்பது போல இவைகளெல்லாம் பொது சட்டங்கள். இந்த பொது சட்டத்திலே இருந்து ஒரு சில விதிவிலக்குகளை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட அமல்களுக்கு மட்டும். அதை எதைதான் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 1வது, நம்முடைய குடும்பத்தில் யாராவது மரணித்தால், மரணித்த நபர் கடனோடு மரணித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மரணித்த நபர் கடனோடு மரணித்தார். கடனோடு மரணித்தார். இஸ்லாத்துடைய பொது விதி என்ன? யாராவது ஒருவர் கடனோடு மரணித்தார், அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோழர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவுக்கு தொழ வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பதிலை பாருங்கள். இந்த தோழருக்கு சொத்துண்டுமா? இல்லை யார் ரசூலல்லாஹ். இந்த தோழருக்கு ஏதாவது கடன் உண்டுமா? இல்லை யார் ரசூலல்லாஹ். அப்பொழுது நான் தொழுகிறேன் என்று தொழ வைக்கிறார். 2வது நாள் இன்னொரு ஜனாசா வந்ததாம். யார் ரசூலல்லாஹ், இந்த தோழருக்கு தொழ வையுங்கள் என்று சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழருக்கு சொத்துண்டுமா என்று கேட்டார். யார் ரசூலல்லாஹ், 3 தங்க தீனார் அவர் உண்டு. அவருக்கு கடன் உண்டுமா என்று கேட்கப்பட்டது. யார் ரசூலல்லாஹ், கடனும் உண்டு. அப்ப தீனாரை வைத்து கடனை அடைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழ வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார். 3வது நாள் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தொழ சொல்ல வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் இவருக்கு சொத்துண்டுமா என்றார். இல்லை என்று சொல்லப்பட்டது. கடன் உண்டுமா என்றார். கடன் உண்டு என்று சொல்லப்பட்டது. நான் தொழ வைக்க மாட்டேன், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள். உடனே ஒரு நபி தோழர் எழுந்து, யார் ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன், அப்படியானால் நான் தொழ வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். புகாரியில் 2291வது நபிமொழி. இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது பாருங்கள். கடனாளிக்கு ஜனாசா தொழுகையே கூடாது என்கிற சட்டம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை என்பது அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு மிக மிக முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆவுக்கு அவர்கள் ஆளாவது என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்துக்குரிய காரியம். அந்த நியமத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேரத்தில் அந்த தோழருக்கு வழங்க மறுக்கிறார். அப்ப கடன்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றால் சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்னதாக அவருடைய கடன் பட்டியலை முதலில் எழுத வேண்டும். எத்தனை? ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது. இறந்து போன மனிதருக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்றால் கடனை முதலில் நிவர்த்தி செய்து 7 லட்சத்தை தான் சொத்துரிமை சட்டத்தின் கீழ் பங்கு போட வேண்டுமே தவிர கடனைக்குரிய சொத்தையும் சேர்த்து 10 லட்சம் ரூபாயை நீங்கள் செய்தால் நிச்சயம் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. வெளியில் இருக்கிற அன்பர்கள் மிகுந்த கவனம் இதில் தேவை. காரணம் ஏன் தெரியுமா? இறந்து போன நபர் கடனாளியாக இருப்பார். இறந்து போன நபர் கடன்பட்ட நிலையில் மரணித்தவராக இருப்பார். ஆனால் குடும்பாதிகள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள், அந்த வீட்டில் 3, 7, 40 வருட பாத்தியா என்று பெரிய அளவிலே செலவு செய்வார்கள். அந்த இறந்த
அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பெரிய அளவில் செலவு செய்வார். அந்த பணம் இருந்தாலும் அவருடைய கடனை அடைத்து அவரை சொர்க்கத்திற்கு நீங்கள் அனுப்பலாம். அதை செய்ய மாட்டார்கள் இந்த சமூகத்தில். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் இருக்கிற நீங்கள் அவர் இறந்த உடனே கடன் இருக்கிறதா என்று பாருங்கள், சொத்துக்கு உரிமைப்பட்ட யாராவது அந்த கடனை நீங்கள் பொறுப்பெடுத்து அடையுங்கள், அவர் அப்பொழுதுதான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடன் பட்டு ஒரு மனிதன் மரணித்தால் வெளியில் இருக்கிற வாரிசுரிமை சம்பந்தப்பட்டவர்கள், அவருடைய பொறுப்பாளிகள் அந்த கடனை அடைத்தால் அவர் சொர்க்கம் செல்லலாம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள், பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை, இறந்த நபருக்கு போய் இது சேருமா யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு இதை செய்தால் அவர்களுக்கு கூலி கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றாவது பாருங்கள், தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது புகாரியில் 1388வது நபிமொழி. அந்த நபிமொழியை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் திடீரென இறந்து போய்விட்டார்கள். என்னுடைய தாய் கடைசி வசியத்தாக பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட தர்மத்தை பற்றி தான் பேசியிருப்பார்கள். ஆகவே நான், மகன், மகள் அந்த தர்மத்தை கொடுத்தால் தாயின் பெயரில் ஒரு 10,000 ரூபாய், இந்த நன்மை எனக்குரியதல்ல, என்னுடைய தாய்க்கு உரியது. ஒரு பள்ளி வாயிலை கட்டுகிறேன், இந்த நன்மை எனக்குரியதல்ல, என்னுடைய தந்தைக்கு உரியது. பள்ளி வாயிலுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஒரு நபிமொழி தொகுப்பு ஒரு 5000 ரூபாய்க்கு புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பு வாங்கி கொடுக்கிறேன், இந்த நன்மை எனது மகனுக்கு என்று வாரிசுரிமை பொறுப்பாளிகள் யாராவது அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்தால் நன்மை நிச்சயம் அவர்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறந்தவர்களுடைய வாரிசுகள், பொறுப்பாளிகள் யாராவது இருந்து தர்மங்கள் செய்தால் அந்த தர்மம் அவர்களுக்கு போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடுகிறார்கள். புகாரில் பாருங்கள், 2756வது நபிமொழி. சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வெளியூருக்கு போய் திரும்ப வந்து பார்த்தால் தாயை காணல. இன்றைக்காவது போன்ல சொல்லிடலாம் எங்க இருந்தாலும் மரண செய்தியை. வந்து பார்த்தால் தான் அவர்களுக்கு தெரியும். ஊருக்கு போகும்போது தாய் நல்லா இருந்திருக்கிறாங்க, திடீரென வீட்டு மதீனாவுக்கு வந்து பார்த்தால் தாயை காணல. என்னன்னு கேட்டால் மரச்சாட்சியை கொண்டு போய் அடக்கியாச்சுன்னு சொல்லப்படுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகிறார். யார் ரசூலல்லாஹ், வெளியூருக்கு சென்றேன், திரும்ப வருவதற்குள் என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள். நான் என்னுடைய தாய்க்கு ஏதாவது செய்யலாமா? நன்மைக்காக, கபருடைய வாழ்க்கைக்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக. என்னுடைய தாய் ரொம்ப நான் நேசித்தேன் யா ரசூலல்லாஹ், செய்யலாமே, தர்மம் செய்யலாமே. அப்படியா யா ரசூலல்லாஹ், இதோ நான் அதிகம் அதிகம் நேசித்த என்னுடைய தோட்டத்தை உங்களை சாட்சியாக்கி, அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களை சாட்சியாக்கி இதோ நான் பைத்துல் மாலிலே தருகிறேன், இந்த நன்மை முழுக்க முழுக்க எனது தாய்க்கு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்கி கொடுக்கப்பட்டதை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை உனது தாய்க்கு உண்டு என்றார்கள். புகாரிலே 2756வது நபிமொழி. ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை, தாயை பத்தி 2 நபிமொழிகளை பார்த்தோம். என்னுடைய தந்தை வசியத்து செய்யாமல் மரணித்து விட்டார், எந்த வசியத்தையும் செய்யல, ஆனா சொத்துகள் எங்களுக்கு நிறைய உண்டு யா ரசூலல்லாஹ். இப்பொழுது நான் வசியத்து செய்யாத என்னுடைய தந்தையினுடைய நன்மைக்காக நான் ஏதாவது தர்மம் செய்யலாமா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்யுங்கள், கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். அப்படி ஒரு நபித்தோழர் செய்ததை முஸ்லிமில் 3081வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நசை என்கிற நபிமொழி தொகுப்பில் 3604. இந்த நபிமொழி தொகுப்பில் ஒரு தாய்க்கு தர்மம் செய்கிற ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலத்தில் கொஞ்சம் கூடுதலுக்காக ஒரு சில விஷயங்களை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், நான் என்னுடைய தாய்க்கு தர்மம் செய்யலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்யுங்கள். உடனே அந்த தோழர் கேட்கிறார், தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் எது யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள், அதை எனது தாய்க்கு நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாகித்த மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதுதான் தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு கிணறு வெட்டுவது,
தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு சென்று அங்கே அந்த மக்களுடைய தாகத்தை போக்கும் முகமாக தண்ணீருக்குரிய ஏற்பாடுகளை செய்வது காலமெல்லாம் மிகச்சிறந்த தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப தர்மம் என்பது வெளியில் இருக்கிற வாரிசுதாரர்கள், சொத்து உரிமைப்பட்டவர்கள் அந்த தர்மங்களை செய்யும் பொழுது மண்ணறையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் செய்யாவிட்டாலும் வெளியிலிருந்து செய்கிறவர்களுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது தர்மம், இறந்து போன மனிதர்களுக்கு நாம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்பதை பார்த்தோம். அடுத்தது ஹஜ் என்கிற ஒரு கடமை. இந்த கடமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கடமை அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் இறந்து போய் விட்டார். அவருடைய வாரிசுதார் யாராவது அந்த கடமையை, ஹஜ் கடமையை நிறைவேற்றினால் அவருக்கு அதற்குரிய கூலி கிடைக்குமா என்பதற்குரிய விளக்கத்தை பார்க்கும் பொழுது கிடைக்கும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியாக இருக்கிறது. புகாரியில் 1852வது நபிமொழி. இந்த நபிமொழியை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் ஹஜ் செய்ய நேர்ச்சை செய்திருந்தார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். நான் அவர்களுக்காக வேண்டி ஹஜ் செய்யலாமா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாய்க்கு கடன் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் தானே நிறைவேற்ற வேண்டும். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அப்படியானால் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். காரணம், அல்லாஹுவின் கடனை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்ற அதிக தகுதி படைத்தது அல்லாஹ்வுக்குரிய கடன் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அம்மா ஹஜ் செய்தார்கள். அது சம்பந்தப்பட்ட தாய்க்கு போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்குறுதி அளித்தார்கள். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு யாருக்காவது, மனைவிக்கோ மகனுக்கோ பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோ யாருக்காவது நீங்கள் ஹஜ் செய்ய நாடினால் ஹஜ்ஜுடைய முதல் சட்டம் என்ன தெரியுமா? முதலில் நீங்கள் உங்களுக்கு ஹஜ் செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை, மனைவி, மக்கள், சகோதர சகோதரி, இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் செலுத்த முடியும். இது ஒன்றாவது விஷயம். இரண்டாவது, இந்த பெண்மணி கேட்கிற வாசகத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருந்தார்கள். இப்போ உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய குடும்பமே வறுமையில் இருக்கிறது. வறுமையில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள். பெற்றோர்கள் இறந்த பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து மக்களுக்கு சொத்து சுகம் வருகிறது, வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா என்றால் தேவையில்லை. காரணம், ஹஜ் கடமையான நிலையில் பெற்றோர்கள் இறக்கவில்லை. ஹஜ் கடமை இல்லாத காலங்களில் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். வசதி இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து, அல்லது இப்பொழுது ஹஜ்ஜுடைய மாதம், ரமலானுடைய மாதம் முடிந்தால் ஷவ்வாலுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிறது. ஹஜ் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஷவ்வாலுடைய மாதத்தில் திடீரென மரணம் வந்துவிட்டது. அப்பொழுது வாரிசுகள் அவர்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். மூன்றாவது, நிறைய பேர்களை நீங்கள் பாருங்கள், இது எங்க வாப்பாவுக்கு செய்யற ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அஜ்ரத்தை பிடிச்சி கொஞ்சம் அங்கேயும் எங்கேயும் வசூல் பண்ணி, அல்லது நம்மள்ட்ட இருக்கிற சொந்த சொத்தையை அஜ்ரத்திட்ட கொடுத்து எங்க வாப்பாக்காக வேண்டி நீங்க போய் ஹஜ் செய்யுங்கன்னு சொல்றது இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். வேறு யாரையாவது ஒரு நபரை பிடித்து அவருக்கு தான் குர்ஆன் வர தெரியும், அவர் தான் பெரிய இல்மாலி, அவர் தான் ஆலிமு அப்படின்னு சொல்லி ஏதாவது பள்ளியில் இருக்கிற ஒரு அஜ்ரத்தையோ மோதினாரையோ பிடித்து எங்க உமாவுக்கு ஒரு ஹஜ் செய்யுங்க, எங்க வாப்பாவுக்கு ஒரு ஹஜ் செய்யுங்க, மக்களுக்கு ஒரு ஹஜ் செய்யுங்க இப்படி சொல்லி அனுப்பலாமா? கூடாது. வாரிசுகள் தான் செய்ய வேண்டும். அதுதான் உயிரோட்டம் இருக்கும். அவர் போய் ஹஜ் செய்ய போகும்போது உங்க வாப்பாவை நினைச்சா துவா செய்வார். அவர் ஃபிளைட் ஏறுற வரையும் உங்கள்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டலா பேசுவார். ஃபிளைட் ஏறி முடிஞ்சோன்னா அவருக்கு தான் துவா செய்வார், தவிர உங்க வாப்பாக்கு உங்க அம்மாவுக்கு துவா செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. பிள்ளைகளுடைய உணர்வு பூர்வமான துவாவினுடைய பிரதிபலிப்புக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அளப்பெரிய கூலி உண்டு. நாம் செய்ய வேண்டிய கடமை அது. அப்ப பெற்றோர்கள் அந்த கடமை இருக்கிற நேரத்தில் மரணித்தால் பிள்ளைகளுக்கு கடமை. பெற்றோர்கள் நாமெல்லாம் வறுமையில இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இறந்து போயிருந்தா அவர்களுக்கு ஹஜ்ஜே கடமை இல்லை. பிள்ளைகள் அதற்காக முஸ்தீபுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பாருங்கள், இது தாய் சம்பந்தப்பட்ட நபிமொழி. புகாரியில் 6699வது நபிமொழியில் பாருங்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரி, தாயும் அல்ல தந்தையும் அல்ல, என்னுடைய சகோதரி ஹஜ்ஜுக்கு முன்னால் இறந்து போய்விட்டார்கள். ஹஜ்ஜுடைய மாதம், அவருக்கு நான் ஹஜ் செய்யலாமா? செய்யலாமே, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுவதுதானே முதல் வேலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரிக்கு சகோதரி, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், இப்படி இரத்த பந்த உறவினர்கள் ஹஜ் செய்யும் பொழுது, குறிப்பாக அந்த ஹஜ் கடமையான நேரத்தில் அவர்கள் மரணித்திருந்தால் நீங்கள் செய்த ஹஜ்ஜுக்கு கூலி அவர்களுக்கு உண்டு. ஹஜ்ஜுடைய கூலி என்ன?
யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி ஹஜ் செய்து அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல மாறுகிறார்கள். இந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும். இந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தர்மம் எப்படி மரணித்த நபருக்கு வெளியில் இருக்கிறவர்கள் செய்கிற காரணத்தினால் கூலி அவருக்கு கிடைக்கிறதோ, அதே போல வெளியில் இருக்கிற நாம் நமக்காக வேண்டி ஹஜ் செய்து இந்த இரண்டாவது முறை ஹஜ் செய்யும் பொழுது என்னுடைய தாய்க்கு, தந்தைக்கு, மகனுக்கு என்று சொல்லி செய்யும் போது அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹஜ் சம்பந்தப்பட்ட காரியம். மூன்றாவது நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன் மீது நோன்பு கடமையாக இருந்த நிலையில் ஒருவர் மரணித்தால் அவருடைய பொறுப்பாளிகள், வாரிசுகள் அதை நோற்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 1952வது நபிமொழி. ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் பெண்களாக இருந்தால், பிரசவ தாய்மார்களாக இருந்தால் பிரசவ நேரத்தில் அந்த மாதத்தில் அந்த வருடத்தில் நோன்பு வைக்க முடியாது. நோன்பு வைக்கலான் இருக்கும்போது திடீர்னு மரணம் வந்துருச்சு. என்ன செய்யலாம்? பெற்றோர்கள், பிள்ளைகள், தாய்க்காக வேண்டி அந்த நோன்பை வாரிசுகள் நோக்கலாம். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இறந்து போய்விட்டால் வாரிசுகள் அந்த நோன்பை நோக்கும் போது அவர்களுக்கு அந்த கூலி போய் சேருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 1953 அடுத்த நபிமொழிகளை பாருங்கள். என் தாய் மீது 1 மாத கால நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்தில் யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போய்விட்டார்கள், அந்த நோன்பை நான் நோக்கவா? அந்த நோன்பு நீங்கள் நோருங்கள். காரணம், அவர்களுடைய கடனை அடைப்பதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ தர்மம், நோன்பு, ஹஜ் போன்ற வணக்கங்களை அவர்கள் இறந்து போனாலும் வெளியில் இருக்கிற வாரிசுதாரர்கள், பொறுப்பாளிகள் செய்யும் பொழுது அந்த கூலி அவர்களுக்கு போய் சேருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, நம்முடைய தந்தையோ, தாயோ, மனைவியோ, மக்களோ தொழாமல் மௌத்தா போயிட்டாங்க, நாம தொழுதால் அவர்களுக்கு கூலி கிடைக்குமா? கிடைக்காது. காரணம் ஏன்? ஹஜ் என்பது உங்களுடைய ஆயுள் காலத்தில் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் செய்யலாம். நோன்பு என்பது ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் அந்த நோன்பு கடமை என்றல்ல, அது ஆரோக்கியமானவர்களுக்கு மட்டும். பயணிகளுக்கோ, பிரசவ தாய்மார்களுக்கோ, மாதவிலக்கு பெண்களுக்கோ, நோயாளிகளுக்கோ அந்த மாதம் முடிந்தாலும் அடுத்த வருடத்திற்குள் அந்த நோன்பை நீங்கள் நோக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தொழுகையை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. உயிரோடு இருக்கிற நீங்களே அசருடைய தொழுகையை விட்டுவிட்டு மக்ரிபில் போய் சேர்த்து தொழலாம் என்றால் நடக்காது. காரணம், தொழுகை குறித்த நேரத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதவிலக்கு பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில் நோன்பை விட வேண்டும், தொழுகையையும் விட வேண்டும். மாதவிலக்கிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் விட்ட நோன்பை வையுங்கள், விட்ட தொழுகையை தொழக்கூடாது. என்ன காரணம்? தொழுகை என்பது அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டிய தொழுகை. உயிரோடு இருக்கிற நாமே அந்த நேரத்தை விட்டு தொழுதாலே அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வரும் பொழுது, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இபாதத்தை எப்படி அடுத்தவர்களுக்காக நாம் செய்ய முடியும்? ஆகவே தொழுகை என்பது யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. தர்மம், நோன்பு, ஹஜ் இதை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே தவிர, எங்க பாபா மௌத்தாகும்போது 1 மாசம் தொழுகல, அதனால் நான் 1 மாசம் தொழுகிறேன், நடக்காது. அது அவர்களுடைய குற்றத்திற்குரிய காரியம், அவர்களுடைய தீமைக்குரிய காரியம். அது குறித்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். தொழுகை என்பது கூடாது. இது போக நம்முடைய சமூகத்தில் இறந்தவர்களுக்கு போய் சேரட்டுமே என்பதற்காக வேண்டி குர்ஆனை முழுக்க முழுக்க ஓதி பார்சல் அனுப்புவது, 3-7-40 ஓதுவது, யாசீன் ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, சூரத்துல் பக்கரா ஓதுவது, தல்கீன் ஓதுவது, குர்ஆன் ஓதுதல் என்பது அவர்களுக்கு போய் சேருகிற நன்மையுடைய பட்டியலில் உள்ள நபிமொழியே கிடையாது. எந்த நன்மையை செய்தாலும் அவர்களுக்கு போய் சேரும் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தவிடுபடியாகிவிடும். ஒரு மனிதன் உயிரோடு வாழும்போது நமக்கு வாப்பா நினைப்பார், நமக்கு தான் 10-20 மக்கள் இருக்க, நாம ஏன் தொழுகணும், நாம ஏன் இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்கணும், நாம மௌத்தா போனா என்ன செஞ்சாலும் நம்ம சொர்க்கம் போலான்னு சொன்னா மக்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு தகப்பெல்லாம் சும்மா இருந்த போதுமே. அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேசிக்கே கிடையாது, அடிப்படையே கிடையாது. அடிப்படையை தகர்க்கக்கூடிய சிந்தனை. 3க்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்தார். தர்மம், நோன்பு, ஹஜ்.
இறந்தவருக்கு நீங்கள் செய்யலாம், கூலி உங்களுக்கு உண்டு. கடன்பட்டு மரணித்தால் கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம், அவருக்கு மறுமையில் விசாரிப்பே வராது. முஸ்தபாவுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பதாக அவர் கடன்பட்டு இருந்தார், இறந்து போனார். ஒரே பயம் அவருக்கு, மறுமை நாளில் முஸ்தபா வருவாரே. பிள்ளைகள் யாராவது அந்த கடனை கொடுத்திருந்தால் விசாரணைக்கு மறுமையில் வராது, விசாரணைக்கே மறுமையில் அது வராது. அப்ப கடன், தர்மம், நோன்பு, ஹஜ் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை வெளியில் இருக்கிறவர்கள் செய்து அவர்களுக்கு நன்மை சேர்க்கலாமே தவிர, நோன்பு, துவா, திக்ருகள், ஸலவாத்துகள், குர்ஆன் ஓதுதல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதால் செய்கிறவர்களுக்கு கூலி கிடைக்குமே தவிர அது வேறு யாருக்கும் போய் சேராது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இது 4ஆவதாக தெரிந்து கொண்ட விஷயம். அடுத்தது பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு மரண சம்பவம் நடந்தது. அந்த மரண சம்பவம் நடந்த ஒரு வீட்டில் அதிகபட்சம் அதாவது கணவன் மனைவிக்குரிய சட்டம் அல்ல, அதிகபட்சம் கணவன் மனைவி அல்லாமல் பிள்ளைகளோ, பெற்றோர்களோ, சகோதர சகோதரிகளோ, வளர்ப்பு மகனோ, கணவன் மனைவி அல்லாமல் யாராவது ஒரு வீட்டில் மரணித்தால் அந்த வீட்டில் துக்ககரமாக அழுகை, அதிகப்படியான மேக்கப் சாதனங்கள், உபரியான அழகு சாதனங்களை பயன்படுத்தாமல் அதிகபட்சமாக துக்கம் அனுஷ்டிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட நாட்களை சொல்லியிருக்கிறார்கள். கணவன் மனைவி, கணவன் இறந்து போனால் பெண்கள் 4 மாதம் 10 நாள் அந்த துக்கம் அனுஷ்டிக்கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே நேரத்தில் கணவன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாமனார் இறந்து போய்விட்டார், மாமியார் இறந்து போய்விட்டார், அல்லது கணவனுடைய அல்லது மனைவியினுடைய தாயோ மாமியாரோ தாயினுடைய மனைவியினுடைய இரத்த பந்த உறவுகள் யாராவது இறந்து போய்விட்டாலோ, பெற்ற பிள்ளை இறந்து போய்விட்டாலோ சட்டம் என்ன காண்பார்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நாளுக்கு மேல் துக்கம் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். கணவனை இழந்த பெண்களை தவிர அவர்கள் மட்டும் 4 நாள் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 313வது நபிமொழி. வீட்டில் ஒரு மவுத்து நடந்துருச்சேன்னு சொல்லி வாரம் பூரா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி மாதக்கணக்காக இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய தொழில்கள் பாதிக்கும், மனநோய்க்கு ஆளாயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த அதிக கவனத்தோடு இந்த விஷயத்தை கையாள சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே. 3 நாள், அதுக்கப்புறம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சாதாரண நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும், திரும்பி ஆக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தாலிஃபினுடைய மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போய்விட்டார். குடும்பத்தினர்கள் எல்லாம் 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்கள். 4வது நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஹதீஸ்ல பாருங்க, நஸையில் 5132வது நபிமொழி. ஜாபிருடைய வீட்டுக்கு போய் சொல்கிறார்கள், 3 நாள் முடிந்தது, இனி யாரும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது, பழைய நிலைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது மரண சம்பவம் நடந்த வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சமுதாயத்தில் யாராவது ஒரு ஆள் மரணித்தால் மாத கணக்கில் 6 மாதம் எல்லாம் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாதாம். எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் அந்த வீட்டிலும் நடந்தாலும் அது அபசகுணமாக மாறிவிடும் என்கிற அளவுக்கு மாட்டு மதத்தவருடைய கலாச்சாரம், தாக்கம் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஊடுருவி இருக்கிறது. அபூ சுபியான் யாரு? ஆரம்பத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரி, பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவி ஒரு நபித்தோழராக மாறினார். அந்த அபூ சுபியானுடைய மகள் யார்? உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அபூ சுபியான் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். அபூபக்கர் எப்படி மாமனாரோ, உமர் அவர்கள் எப்படி மாமனாரோ, அதே போல அபூ சுபியான் மாமனார். அது ஒரு சங்கடம் உண்டு. அதே அபூ சுபியானுடைய மனைவி தான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையை உஹது போர்க்களத்தில் கோரமாக கொண்ட ஒரு பெண்மணி. அது தனி ஒரு பாடம். அந்த அபூ சுபியான் மரணித்த உடனே அவருடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நடந்த சம்பவத்தை பாருங்க. நஸையில் அல்ல, புகாரியில் 1279 இந்த நபிமொழியில் 3 நாள் தந்தைக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டித்த பிறகு நறுமணத்தை கொண்டு வர சொல்லி மேனிகளில் எல்லாம் தடவி அந்த அம்மா ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள். என்ன சொற்பொழிவு? எனக்கு இந்த நறுமணம் முக்கியம் அல்ல, நான் நறுமணத்தை விரும்பக்கூடியவனும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் 3 தினத்திற்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்னார்களே,
அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டிதான் நான் இப்படி நறுமணத்தை பூசி காண்பிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளை எடுத்து சொல்லி, ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி நமது தாய் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்ன சம்பவத்தை புகாரியிலே பார்க்கலாம். 1279வது நபிமொழி. அப்ப துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயரில் யார்ட்டையாவது நீங்க வேலைக்கு இருக்கிறீங்க, 10,000 ரூபாய் சம்பளம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, வீட்டில் மவுத்து நடந்துச்சுன்னு ஒரு லீவ் எடுக்கலாம், அதிகபட்சம் 2 நாள் தருவான், அதிகபட்சம் 3 நாள் தருவான். எங்கள் வாப்பா மவுத்து ஆகிட்டாருன்னு மாசக்கணக்காக இருந்தீங்கன்னு சொன்னால் வேலை கிடைக்குமா நமக்கு? இப்படி இஸ்லாம் என்றைக்காவது இருக்க சொல்லி இருக்கிறதா? மனநோய்க்கு ஆளாகி விடுவோம் நண்பர்களே. வஸ்வாஸ் என்பது ரொம்ப முக்கியம். குல்லௌது ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மனதில் ஒரு வஸ்வாஸ், மனசு என்பது மனிதனுக்கு எல்லா நோய்களையும் உண்டாக்கக்கூடிய முக்கியமான கேந்திரமே மனசு தான். அதை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பேணி காத்து திடகாத்திரமான உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு உலகத்தில் வாழ பக்குவப்படுவார்கள். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தாலே அவர்கள் சுருண்டு படுத்து விடுவார்கள், யார்ட்டும் பேச மாட்டாங்க, பயங்கரமா டயர்டுங்க, ரொம்ப டயர்டுங்க, என்னங்க தலைவலி, ஒண்ணுமே ஒரு எறும்பு கடிச்சால் கூட. ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவர்கள் தங்களை பெரிய மனவேதனைக்கு ஆளாகி அவர்கள் பெரிய அளவில் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தவர்களை பார்ப்பீங்க. ஒரு சில பேர்த்த பார்ப்பீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் நான் தான் நடக்க போகுது இப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருப்பாங்க. மனசு தான் எல்லாத்திற்குமே காரணம். அது மிக முக்கியமா மரணம் நடந்த வீடுகளில் குடும்பத்தினர்கள் இரத்த பந்த உறவினர்கள் பதட்டப்படாமல் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்தை வெளிப்படுத்த சொன்னார்களோ அந்த முறைப்படி அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற அன்பர்களாக நாம் மாற வேண்டும். இது இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த ஜனாசாவுக்கு குளிப்பாட்டி கபனிட்டு எல்லோரும் சேர்ந்து 40 நபர்களோ 100 நபர்களோ சேர்ந்து அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகை நடத்தி கொண்டு போய் அடக்குவார்கள். அடக்கிய பிறகு அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹு தாலா 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் விடை பெற்றால் வமிம் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபாஸூன், மறுமை நாளுக்கு முன்னதாக ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. இப்போ இந்த வாழ்வு ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு அல்லாஹ் தாலா யார் யாருக்கு எவ்வளவு வயசு தீர்மானிச்சானோ அந்த வாழ்வு தான் இந்த வாழ்வு. அடுத்து நம்ம பார்க்க போற வாழ்வு இருக்குதே, அந்த வாழ்க்கை 1 வருட வாழ்க்கை அல்ல, 5 வருடமோ 10 வருடமோ வாழ்க்கை அல்ல, உலகம் அழிக்கப்படுகிற வரை உள்ள அடுத்த வாழ்வு கபருடைய வாழ்வு, நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு நமக்கு எப்படி சுகபோகமாக அமையும், எப்படி வேதனைக்குரியதாக அமையும், அந்த வாழ்வை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அந்த வாழ்வுக்கு உரியவர்கள் இப்பொழுது என்னவெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை தினம் பார்ப்போம். என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபர்லான தொழுகையில், முக்கியமான கவனிக்கணும், ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் 5 நேரமும் கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று. அத்தஹியாத்திலே தொழுகையில் ஓத வேண்டிய துவாவில் 5 நேரமும் ஒரு இறை விசுவாசிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், கபருடைய வேதனையிலே இருந்து யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்று என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்களே. அந்த வாழ்வு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து சத்தியத்தை சத்தியமாக புரிந்து நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில்